மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. சாமானியர்களை களத்துல இறக்கி எதிரான மன்னராட்சி நடக்கிறவர்களுக்கு எதிராக களத்துல இறக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து வந்து வராரு, அவர் சார்பாக தாவேகா கட்சியின் சார்பாக ஏதாவது கூட்டம் நடக்குது அப்படின்னாலே அங்க இளைஞர்களினுடைய ஆரவாரம் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து தாவேகா கட்சியின் தொண்டர்கள் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. வீடியோக்கள் கூட நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு சாமானியர் வந்து போகும்போது நீங்க போங்க, எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க அப்படின்ற கேள்விகள் எழுப்பக்கூடிய காணொலிகளை பார்க்க முடிஞ்சது. பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து உடைச்சிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து ரோட் ஷோ நடத்தினப்போ மரத்துல இருந்து குதிச்சதை வந்து ஒரு பெரிய கிண்டலா மாற்றப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போ தாவேகா தொண்டர்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லாமே சின்ன இளைஞர்களா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு மரத்துல இருந்து ஒரு சகோதரர் ஒரு தம்பி குதிச்சார் இல்லையா? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 விமானங்கள் வந்து தடைப்பட்டுருச்சு. போகிற நேரம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ரயிலினுடைய நேரங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு. தமிழகம் முழுக்க குறிப்பிட்ட நேரங்களில் பஸ்ஸை எடுக்க முடியல. எல்லா இடங்கள்லையும் சாலை போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு. விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள் கூட மூடலாமான்ற ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. கேட்குறதுக்கு வாய் இருக்குன்றதே எதை வேணால் கேட்கலாமா?